ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க பாப்போம். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். நமக்கு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஆனால் இதுல சில முக்கியமான விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. சாதாரணமா நம்ம அதை படிச்சுட்டு போயிடுறோம். பொதுவாக ஆண்டவர் நமக்கு தெரிஞ்ச விஷயம், முதல் 2000வது வருஷத்தின் முடிவில் இது நடக்குது. 1650 வருஷத்தின் முடிவில் நடக்கும்போது பூமியை பார்க்கிறார். பூமி கொடுமையினால் இருக்கிறது. நம்ம ஏன் இதை பார்க்கிறோம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மத்த 24, 37, 38 இருக்கு. சோ அதனால அந்த கம்பாரிசன் பண்ணி படிக்க சொல்லி இயேசுவே சொல்லி இருக்கிறார். அதனால நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். சோ இப்போ நோவா காலத்தில் இருந்ததான அதே நிலைமையில நோவாவை ஆண்டவர் காப்பாற்ற விரும்புகிறார். நோவாவை அவன் குடும்பத்தை என்ன செய்யறாரு? காப்பாற்ற விரும்புகிறார். ஏன்னா அவன் ஒருத்தன் அன்னைக்கு இருந்தவர்களுக்குள் அவன் என்னவாக இருந்தான்? நீதிமானாக இருந்தான். அப்படிதான் வசனம் சொல்லுது. இருந்தவர்களுக்குள் நோவா நீதிமானாக இருந்தான். அவர் ஆண்டவர் அவனை பத்தி சொல்லும் போதும் இருக்கிறவர்களில் உன்னை நீதிமானாக கண்டேன் அப்படின்னு தான் சொல்வார். சோ இப்போ அவனை மட்டும் அல்ல, அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற விரும்புகிறார். சோ அப்படி காப்பாற்ற விரும்பும் பொழுது கர்த்தர் ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ ஒரு பேழையை செய்து என்ன செஞ்சிரு, அது உள்ள போயிடு, வரப்போற அழிவுக்கு நீ தப்பித்துக் கொள்வாய் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு சின்ன விஷயமாக, அதாவது ஒரு வசனத்துல முடிஞ்சிருச்சு. ஆனா உண்மையிலேயே இவ்வளவுதான் அங்க நடந்துச்சா? அப்போ ஆண்டவர் சொன்னபடி பேழைக்குள்ள நோவா போனதுனால அவர் காப்பாற்றப்பட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்திருக்குது. அந்த ப்ராசஸ் டீடைலா நமக்கு இன்னொரு இடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாசிங்க, எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நோவாவுக்கு வெளிப்பாடு இருந்துச்சு. நடக்க போற சம்பவங்களை குறித்து என்ன இருந்தது? வெளிப்பாடு இருந்தது. தேவனிடத்துல இருந்து என்ன செய்தான்? அவன் காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு பெற்றான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதாவது ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கக்கூடியதான ஒரு வெளிப்பாடு அவனுக்குள்ளே காணப்பட்டது. நோவா நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, ஒரு பாஸ்டர் கிடையாது, இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு ஒரு சர்ச் கிடையாது, எதுவுமே கிடையாது. அன்னைக்கு இருந்த எத்தனை கோடி மக்கள் இருந்தாங்க நமக்கு தெரியாது. லட்சக்கணக்கில் இருந்தாங்களா, கோடிக்கணக்கில் இருந்தாங்களா நமக்கு தெரியாது. அன்னைக்கு இருந்தவர்களுள் அவன் ஒருத்தனுக்கு மட்டும் ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. என்ன வெளிப்பாடு இருந்துச்சுன்னா, தற்காலத்தில் காணாதவைகளை தேவ எச்சரிப்பு பெற்று, அவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. முதலாவதாக நாம் வரப்போகிற அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், மனுஷகுமாரன் வரும்போதும் இதே மாதிரி காரியங்கள் தான் நடக்க போகிறது. நம்முடைய குடும்பம் அதில் தப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ நோவா கிட்ட சொன்ன மாதிரி தான் நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறார். உன்னையும் உன் குடும்பத்தை என்ன செய்ய விரும்புகிறேன்? காப்பாற்ற விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அது கர்த்தர் சொன்னது. இதே தான் நோவா கிட்டையும் சொன்னாரு. நீயும் உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்து நான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னார். ரெண்டும் ஒண்ணுதான். அங்க ரட்சிப்பேன், இங்க காப்பாற்றுவேன் சொன்னார். ஆனால் நோவா அந்த ரட்சிப்புக்கு, அந்த காப்பாற்றக்கூடியதான சூழ்நிலைக்கு தன் குடும்பத்தை காப்பாற்றியதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. அவன் நீதிமானா இருந்தான் அப்படின்னு வசனம் சொல்றது. என்ன நீதிமானா இருந்தான்? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நீதிமான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சிகரெட் பிடிக்காம இருந்தான் நீதிமான், குடிக்காம இருந்தா அவன் நீதிமான், அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு. நமக்கு இந்த சன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம் தெரியாது. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ சன்மார்கள் உலகத்துல இருக்கிறாங்க இல்லையா? எத்தனை பேர் குடிக்காதவங்க இருக்காங்க, சிகரெட் பிடிக்காதவங்க இருக்காங்க, உண்மையா இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே நீதிமான்கள் கேட்டா நீதிமான்கள் இல்ல, சன்மார்க்கர். யார் நீதிமான்? அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டவன் தான் நீதிமான். அப்படிதான் வசனம் சொல்லுது. இப்ப நோவா அன்னைக்கு இருந்தவர்களுக்குள் அவன் நீதிமானாக இருந்தான் அப்படின்னா அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு ஆபிரகாமுக்கு இருக்கு. அப்ப நோவா ஏன் நீதிமானா இருந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வசனம் சொல்லுது அவன் காணாதவைகளை தேவ எச்சரிப்பு பெற்று. அவன் எப்படின்னா விசுவாசத்தினால். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க நிறைய தேவ எச்சரிப்பு பெற்றீங்க, சபையில வாரம் சொல்லி கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு அது தேவ எச்சரிப்பாக இருக்கிறது? எத்தனை பேர் நம்ம இதை எச்சரிப்பாக எடுத்துக்கொள்கிறோம்? இதை நம்ம செய்தியா கேட்டுவிட்டு போறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? நடக்கிற சம்பவங்களை செய்தியாக கேட்டுவிட்டு போறவங்க இருக்கிறாங்க. எத்தனை பேர் அதை ஆண்டவர்ட்ட வரக்கூடிய எச்சரிப்பு அப்படின்னு எடுக்கிறோம்? இப்ப நோவா காலத்திலேயே பாருங்க. இப்ப இந்த ஒரு வெளிப்பாடு ஒருத்தனுக்கு இருந்துச்சு. அதே காலத்துல இன்னொரு கூட்டம் இருந்துச்சு. வாசிங்க, அவங்களை குறித்து வாசிங்க. 1 பேதுரு 3:20. நல்ல கவனிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் ஏறக்குறைய 100 வருஷம் ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். எதுல கீழ்ப்படியாமல் போனவைகள்? கீழ்ப்படியாமல் போனவைகள் சிலராக 8 பேர் மாத்திரம் பேழைக்குள் என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிதலோடு கூட பிரவேசித்தார்கள். அவங்க கீழ்ப்படிதலால பிரவேசிச்சாங்க. ஒரு குரூப் கீழ்ப்படியாமையே இருந்துச்சு. நம்ம நோவாவை நீதிமானா பாக்குறோம், தேவ எச்சரிப்பு பெற்றா. எல்லாருக்கும் அந்த எச்சரிப்பு இருந்திருக்குது. ஆனால் நோவாவுக்கு அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படுகிற சுபாவம் இருக்கிறது. இப்ப சபை இருக்குது, சபைக்கு இந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் நீதிமானா இருக்கிறபடினாலே, இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டபடினாலே உங்களை கொண்டாந்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். எத்தனை பேர் இந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படுகிறீர்கள்? அதான் கேள்வி. இன்னைக்கு எச்சரிப்புக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது ஒரு குரூப்புக்கு தான் இருக்கு. அன்னைக்கு ஒருத்தனுக்கு தான் இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு சின்ன குரூப்புக்கு தான் இருக்கு. இன்னைக்கு காப்பாற்றப்பட்டு இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு இங்க உட்கார வச்ச உங்களுக்கு தான் இந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வருகை என்பது சபைக்குத்தான் கொடுக்கப்படுகிறது, புறஜாதியாருக்காக அல்ல.
புறஜாதியாரிலிருந்து இருந்து மீட்கப்பட்ட நமக்கு அன்னைக்கு அவர்களுக்கு நோவாவுக்கு கிடைத்த எச்சரிப்பு நமக்கும் இன்னைக்கு கிடைக்குது. ஆனால் எத்தனை பேர் உணர்கிறோம் அல்லது எத்தனை பேர் அதற்கு கீழ்ப்படுகிறோம்? இன்னைக்கு கீழ்ப்படிதல் இல்லாததுதான் முதல் பிரச்சனையே. இப்ப வசனம் வருது, இப்ப இங்க வசனத்துக்கு எல்லாம் குறைச்சலே கிடையாது. அந்த கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு அந்த கீழ்ப்படிதலுடைய இருதயமே இல்ல சபைக்கு. வசனத்தை சொன்னோம்னா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த அவன் இப்ப நோவா என்ன பண்ணிருப்பான், பிரசங்கம் பண்ணிருப்பான், நீங்க சொல்லிருப்பான் உலகம் அழிய போது எல்லாம் சொல்லிருப்பான். ஆனால் சொல்லும் பொழுது இவர்களுக்குள்ள என்ன இருந்துச்சு, ஒரு கீழ்ப்படியாமை. அதெல்லாம் நடக்காதுங்க, அப்படிலாம் இருக்காதுங்க அப்படிங்கறதான ஒரு சுபாவம். அதே தான் இன்னைக்கும் சபைக்குள்ள இருக்குது. வசனம் இருக்கு, ஆண்டவர் சொன்னது நடக்குங்கிற எண்ணம் இருக்கு, ஆனால் கீழ்ப்படிதல் இருக்கிறதா? நாம ஒரு விஷயம் சொல்றோம், இப்ப இந்த இதுக்குள்ள நீங்க வருகையில பிரவேசிக்கணும்னா இப்படி இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எத்தனை கேள்வி? ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, பிளைட்ல ஏற வரீங்க, அவங்க செக்யூரிட்டி செக்ல என்னென்னமோ சொல்றாங்க, அத்தனைக்கு நீங்க கீழ்படுறீங்களா இல்லையா? பெல்ட்டை கழட்டுங்கிறாங்க, கழட்டுறீங்களா இல்லையா? கழட்டுறீங்க தானே? ஷூவை கழட்டுங்க, கழட்டுறீங்க. உங்களை மொத்த பாக்கெட்ல இருந்து எடுத்து வைக்க சொல்றாங்க, வைக்கிறீங்க. நீங்க வந்து கேட்டிருக்கீங்களா, நான் காசு கொடுத்து பிளைட்ல போறேன், நீ என்ன இவ்வளவு செக் பண்ற, நான் கொடுக்குற சம்பளத்துல தான் நீயே நிக்கிற, முடியுமான்னு கேட்க முடியுமா? அவரை பார்த்தோன்னே பயபக்தி உங்களுக்கு வருதா இல்லையா? ஆமா தானே? அவர் கடைசி வரைக்கும் என்ன சொன்னார், அப்படியே திருப்தி இல்லாம ஒரு ரூம் கூட்டு போனா அங்கேயும் போறோம்ல, அங்க கூட்டு போயிட்டு எப்படி செக் பண்ண ஒத்துக்கிறோம் தானே? அவ்வளவு கீழ்ப்படிதல் இருக்குல்ல. இங்க ஒரு சும்மா சொல்லி பாருங்க, கொஞ்சம் முடிய பார்த்து வெட்டுங்க பிரதர், கலர் அடிச்சு யா அதனால என்ன கேள்வி கேட்கிறா? சபையில் இந்த கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. அந்த முக்காடு ஏன் போட வேண்டும்? அது முக்காடு என்பது என்ன உபதேசம்? யோசிச்சு பாருங்க. அந்த உபதேசம் சரியா தப்பா இல்ல போடணுமா போட வேணாமாங்கிறதுல வேற விஷயம். அந்த கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் வரல. எங்க அந்த காலத்துல ஊழியக்காரங்க இருக்கும்போது ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து அசிஸ்டண்டா வருவாங்க. வந்த உடனே பாஸ்டர் சொல்வாரு, போய் அந்த டாய்லெட்டை கிளீன் பண்ணுவாரு. இவர் சீசன் ஆகி பரலோகத்துக்கு வரதுக்கோ டாய்லெட்டை கிளீன் பண்றதுக்கு என்ன சம்பந்தம் கேட்டா என்ன ஆகும்? நான் உங்ககிட்ட பைபிள் படிக்க வந்தேன், நீங்க என்ன துணி துவச்சு போட சொல்றீங்க, தண்ணி எடுக்க சொல்றீங்க. எனக்கு ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் சொன்னாரு, சீசத்துவம் ஆகணும்னா முதல்ல என்ன செய்யணும் தெரியுமான்னு கேட்டாரு. என்ன செய்யணும்னு கேட்டேன். கார கழுவணும்னு சொன்னார். நான் நினைச்சேன், கார் கழுவுறதுக்கும் சீசத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? சீசத்துவம் வேறு, நம்ம சீசத்துவம்னா என்ன நினைக்கிறோம், இயேசுவோடையே கூடவே போய் எல்லார் வீட்லயும் சாப்பிட்டு 12 மீதம் நிறைய அப்பத்தை எடுத்து அப்புறம் அவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கேயும் போய் அவரோட படுத்து அவரோட தூங்கி எந்திரிச்சு வரங்களை பெற்று அற்புத அடையாளங்களை செய்து பிரைஸ் தி லார்ட் அப்படின்ட்டு போனோம். இதான் நமக்கு சீசத்துவம். ஆனா இவர் சொன்னாரு, நீ போய் என்ன செய்ய, கார கழுவுனாரு. கார கழுவுறதுக்கும் சீசத்துவத்துக்கும் என்ன போது அவர் சொன்னாரு, அந்த கார கழுவும் போது அவன் பெருமை உடையும்னாரு. அதே வார்த்தை சொன்னாரு, உன் கார கழுவும் போது தான் உன் பெருமை உடையும். இன்னைக்கு சபைகளுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தை சொல்லி பாருங்கள், உடனடியாக ஒரு எதிர்ப்பு அல்லது ஒரு எதிர்கேள்வி. ஏன் செய்யணும், எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். சில நேரங்களிலே நான் சொல்வேன், பரிசுத்தவான்கள் சொல்வது நமக்கு புரியாது, அவங்க சொல்றது நமக்கு என்ன செய்யாது, புரியாது. ஆனால் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இப்படித்தான் இருந்துச்சு 2000 வருஷமா சர்ச்சு. இந்த கடைசி கால சபை இருக்குதுல்ல, இந்த 7வது சபைக்கு என்ன பேர் தெரியுமா? பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷத்துல 7வது சபைக்கு என்ன பேர் தெரியுமா? லவோதிக்கேன்னு சொல்லுவாங்க. லவோதிக்கேன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கிரீக்ல பீப்புள்ஸ் லிபர்ட்டி, மக்களின் உரிமை. அதாவது மக்கள் எப்படி இருப்பாங்களா, உரிமைக்காக, தங்களுடைய காரியங்களுக்காக, விடுதலைக்காக போராடக்கூடிய சுபாவம் இருக்குமா. ரிபலிங் ஸ்பிரிட், அதுக்கு பேர் என்னது? நீங்க கரெக்டா பாருங்க, இந்த 18th செஞ்சுரி முடியறதுல இருந்து உலகம் முழுக்க இந்த சீர்திருத்தம் என்கிற பேர்ல ரிபலிங் ஸ்பிரிட் வரும். அது அப்படியே வெளியே வந்துச்சு. இப்ப எங்க வந்துருச்சு? சபைக்குள்ளேயே வந்துருச்சு. எதை சொன்னாலும் ஒரு எதிர்கேள்வி, எதை சொன்னாலும் ஏன், எப்படி. இப்ப நம்ம என்ன சொல்றோம், அப்படி கேட்கறது தான் நாலேஜ், அப்படி கேட்கறது தான் அறிவுபூர்வமானது. பல நேரங்களிலே இயேசு சொன்ன விஷயங்கள் சீஷர்களுக்கு புரியவில்லைன்னு இருக்கு. அது சீசர்கள் என்ன செய்யல, புரியவில்லை. அவன் சொல்லிட்டு போனோம்ல, என்ன நான் பாட்டு ஒழுங்கா மீன் பிடிச்சிருந்தேன், நீ பாட்டு வந்தீரு, நீ பாட்டு விதை விதைக்கணும், அப்புறம் நல்ல நிலம், அந்த நிலம், எந்த நிலங்கிறது எங்களுக்கு புரியவில்லையே. அவர் சொல்றாரு, பரிசேயர் ஏரோதியன்கிறதான புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உடனே இவன் சொல்றான், அப்பம் கொண்டு வராத பத்தி தான் பேசுறாரோ. நம்ம இன்னைக்கு அவர் எவ்வளவு டாப்ல பேசுறது, எவ்வளவு யோசிக்கிறோம் பாருங்க இல்லையா? அவர் அதை சொல்றாரு, இவன் சொல்றான், ஒருவேளை நம்ம சாப்பாடு கொண்டு நினைக்கிறாரு, அவரே அதையும் கண்டுபிடிச்சாரு. அவர் சொல்றாரு, ஏன்னா எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டோம், 5000 பேருக்கு போட்டோம், 7000 4000 பேருக்கு போட்டோம், என்ன பேசி தொலைறீங்க, நான் சொல்றது வேற விஷயம். இப்ப அவன் என்ன சொல்லணும், இப்படிலாம் பேச எனக்கு ஒத்து வராது, புரியுற மாதிரி பேசுங்க அப்படின்னா கிடையாது. அவன் போய் கேட்கறான், எனக்கு விளக்கி சொல்லுங்க. இன்னைக்கு சபை ரிபலிங் ஸ்பிரிட்ல இருக்கு. எதை சொன்னாலும் ஒரு எதிர்ப்பு, கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமையினுடைய சுபாவம் இன்னைக்கு என்ன செய்யுது, எல்லாருக்கும் வருகிறது, சபைக்குள்ள வருது. அது எந்த அளவுல வருதுன்னு கேட்டீங்கன்னா, உபதேசத்தையும் தாண்டி. உபதேசத்தை சொன்னா கேட்கக்கூடிய மனநிலை கிடையாது. இன்னைக்கு நாம போகும்போதே என்ன செய்யறோம், போகும்போதே ஊழியக்காரனை கமெண்ட் அடிச்சுட்டு போறோம், ஊழியங்களை கமெண்ட் அடிச்சுட்டு போறோம், எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே போறோம். நீங்க கார்ல போகும்போது, வீட்டுல போகும்போது பிள்ளைங்க எதிரில் ஊழியக்காரங்களை கமெண்ட் அடிச்சு எல்லாம் பண்ணிட்டே போறீங்க. இப்ப பிள்ளை என்ன செய்யும், அடுத்த ஜெனரேஷன்ல உங்களை கமெண்ட் அடிக்க போகுது, அல்லது அடுத்த ஜெனரேஷன்ல வரக்கூடிய ஊழியக்காரனை கமெண்ட் அடிக்க போகுது. நீங்கள் என்ன சொல்லி கொடுத்து விட்டு போகிறீர்கள்? நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் என் பிள்ளை இருக்கும். ஆண்டவர் அழகா சொல்வாரு, ஆபிரகாமை குறித்து ஆதியாகமத்தின் புத்தகத்தில் சொல்லும்போது சொல்வாரு, என் தாசனாகிய ஆபிரகாம், என் சொல்லுக்கு, அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க.
கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும், நல்லா கவனிங்க, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். இப்ப ஆபிரகாம் மேல கர்த்தருக்கு என்ன இருந்துச்சு? ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதான் அவன் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்வான், சொல்லி கொடுத்துருவான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. 26:4 என்ன வாசிச்சோம்? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் கற்பனைகளையும் கை கொண்டபடியால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாங்க, நிறைவேற்றிட்டான். நான் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன், அவன் கீழ்ப்படிவான். இப்ப அவன் கீழ்ப்படிஞ்சா அவன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பான்னு கர்த்தருக்கு அவன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப அவன் போகும்போது ஈசாக்கை அதே மாதிரி உருவாக்கி வச்சுட்டு போயிட்டான். அப்ப நாம எப்படி கீழ்ப்படியணுமோ அப்படித்தான் நம்ம சந்ததி இருக்கும். நாம கீழ்ப்படிய மாட்டோம், ஆனா பிள்ளைகள் கீழ்ப்படியணும். நாம சர்ச்சைக்கு ஒழுங்கா வர மாட்டோம், ஆனா பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். நாம கர்த்தருக்கு பயப்பட மாட்டோம், ஆனா பிள்ளைகள் நமக்கு பயப்படணும். எப்படி இருக்கும்? இதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இங்க. நோவாவை 100 வருஷம் நோவா சொல்றாரு, வேலையை கற்றாரு. இப்ப அவர் என்ன சொல்லிருப்பார் யோசிச்சு பாருங்க. பசங்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாரு? காணாதவைகளை, அழிவு வரப்போதுப்பா, உலகம் அழிய போகுது, தண்ணில அழிய போகுது. இந்த நோவா சொன்னதை அவன் பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க? கீழ்படிச்சு நின்னா பாருங்க. இன்னைக்கு இருக்க முடியுமா உங்களால? இன்னைக்கு சர்ச்சில் நீங்க ஒரு விஷயம் சொல்லி பாருங்க, முதல்ல உங்க வீட்டுல கேட்பாங்களா? உங்க வீட்டுல இருக்கிறவங்க அதை கீழ்படிவாங்களா? அப்ப நோவா கீழ்ப்படிந்ததுனால யார் கீழ்ப்படிஞ்சாங்க? அவன் வீட்டாரும் கீழ்ப்படிந்தார்கள். அதான் இங்க ரொம்ப முக்கியம். நோவா பேழையை உண்டு பண்ணினுடைய முதல் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா? முதல் பேசிக் என்ன தெரியுமா? அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்டான். அன்னைக்கு ஒரு உலகமே கீழ்ப்படியாம இருந்துச்சு, அவன் கீழ்ப்படிந்தான் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு நாம எந்த இடத்துல இருக்கிறோம் பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நான் கீழ்ப்படுகிறவனாய் காணப்படணும். எதுக்கு கீழ்ப்படினோம்? பைபிள் கொடுக்கிற எச்சரிப்புக்கு, சபையில கொடுக்கிற எச்சரிப்புக்கு. சில நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொப்பனத்துல பேசுவார், தரிசனத்துல பேசுவார், உங்ககிட்ட வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எத்தனை பேர் அதுக்கு கீழ்ப்படுறீங்க? இங்க விட்டுருங்க, நாங்க சொல்றதை விடுங்க. உங்ககிட்டயே கர்த்தர் பேசுறாரு தானே. எவ்வளவு அசட்டை பண்றோம். கானானுக்குள்ள போன்னு சொல்லும் போது இவங்க என்ன செய்யல, போகல. அதுக்கப்புறம் வந்து சொல்லிட்டாங்க, நாங்க உள்ள போக முடியாது, செத்து போவோம். இப்ப ஆண்டவர் சொன்னார், சரி ஓகே, சுத்தி வாங்க, ஒரு 40 வருஷம் வாங்க, அதுக்கப்புறம் உள்ள கூட்டிட்டு போறேன். இப்ப 40 வருஷம் முடியாது, நான் இப்பவே போறேன். போன்னு சொல்லும் போது போகாததும் கீழ்ப்படியாமை, போக வேணான்னு சொல்லும் போது போகிறதும் கீழ்ப்படியாமை. இதுதான் இன்னைக்கும் நடக்குது. நாம விரும்புறத அங்க நடக்கலனா நாம கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போயிட்டே இருக்கிறோம். முதலாவதாக நோவாவுக்குள் இருந்தது மிக முக்கியமானது, தேவ எச்சரிப்பை பெற்று அவன் கீழ்ப்படிந்தவனாகி. அன்னைக்கு இருந்தவர்கள் அத்தனை பேரும் எப்படி இருந்தாங்களா? கீழ்ப்படியாமை. இரண்டாவது வாசிங்க, அதே வசனத்தை வாசிங்க, திருப்பி வாசிங்க. நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி. அடுத்து என்ன ஆயிட்டான் அவன்? பயபக்தி உள்ளவனாயிட்டான். அதை கேட்டவன் அவனுக்கு என்ன வந்துருச்சு? பயமும் பக்தியும் வந்துருச்சு. இன்னைக்கு நமக்கு வருமா பயம்? வருமா? வரவே வராது. நோவா காலத்துல முதல் கூட்டம், நோவா வந்து தேவ எச்சரிப்பை பெற்ற போது அவன் கீழ்ப்படிந்தவனானான். ஆனா அன்னைக்கு உள்ளவங்க எப்படி இருந்தாங்க? கீழ்ப்படியாதவர்களா இருந்தாங்க. இவன் இப்ப எப்படி ஆயிட்டான்? கேட்ட உடனே எப்படி ஆயிட்டான்? பயபக்தி உள்ளவன் ஆயிட்டான். ஆனா ஜனங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? வாசிங்க, மத்திய 24:37 வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அவங்க எப்படி இருந்தாங்க? இவன் எப்படி இருந்தான்? இதான் இரண்டாவது காரியம். இன்னைக்கு நமக்கு பயபக்தி இருக்குதா, உணர்வில்லாத இருதயம் இருக்கா? இதான் கேள்வி. இன்னைக்கு கேட்கும் போது ஒரு பயம் வருது இல்ல? செய்தி கேட்கும் போது பயம் வருது, நியூஸ் பார்க்கும் போது ஒரு பயம் வருது. இதை பார்க்கும் போது நமக்கு என்ன வருது? நியாயமா என்ன வரணும்? ஒரு பயம் வரணும். ஒரு ஆண்டவர் பயம், நான் சொல்றது உலக பயம் இல்ல, தேவன் மேல ஒரு பயம் வரணும். ஐயோ, ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நடக்குது, நம்ம ஆயத்தப்படணுமே, குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணுமே அப்படிங்கறதான ஒரு பயபக்தி வரணும். ஆனா இங்க என்ன வருது? உணர்வில்லாத இருதயம் தான் வருது. கேட்கிற வரைக்கும் இருக்கு, கேட்டு முடிச்சுட்டு போங்க, அவ்வளவுதான். திருப்பி அந்த உணர்வில்லாத ஒரு இருதயம், வேலை முடிஞ்சு. கேட்கிற வரைக்கும். இன்னைக்கு இப்ப நீங்க எந்த அளவுக்கு அந்த வசனத்தை உட்கொண்டு தேவனுக்கு பயபக்தி உள்ளவனா மாறுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பத்தை நீங்க காப்பாற்ற போறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு போய் சொல்ல போறீங்க, குடும்ப ஜெபம் ஆரம்பிக்க போறீங்க, இப்படிதான் நடக்க போதுப்பா, நம்ம தப்பிச்சுக்கணும். ஒரு கூட்டம் இருக்கு, அதுக்கு என்ன இப்ப பாருங்க, சோதம்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு. சோதமே அழிய போது, மொத்தம் எரிய போதுன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். அந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் பேர் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தான். பாத்தீங்களா எவ்வளவு கேஷுவலா பேசிட்டு இருக்கான். அவனும் சொல்றான், வேற யாரையாவது கூப்பிடணுமாப்பா. இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய வேகம் யாருக்கு இல்ல? பெறவனுக்கு இல்ல. பாருங்க, நியாயமா யாருக்கு இருக்கணும்? பெறவனுக்கு தான் இருக்கணும். வீடு எரிய போதுன்னா பெறவனுக்கு தானே இருக்கணும் அந்த வேகம். இன்னைக்கு அவனுக்கு அந்த வேகமே இல்ல. இவன் சொல்றான், அவர்கள் தாமதிக்கிறதை தூதர்கள் கண்டு. அவன் டென்ஷன் ஆகிறான், எங்களுக்கு டைம் முடிய போதுடா, காலைக்குள்ள இதை எரிச்சு போட்டு நாங்க வெளியே போனோம். இவன் டிலே பண்ணிட்டே இருக்கிறான். அப்பனா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்க போது அவனுக்கு என்ன இல்ல? உணர்வு இல்ல. அதான் ஆண்டவர் சொல்றார், சோதோமில் நடைபெற்றது போலவும் நடக்கும், நோவா காலத்தில் நடைபெற்றது போலவும் நடக்கும். இன்னைக்கு இந்த உணர்வு இல்லாத இருதயம் இரண்டாவது ரொம்ப முக்கியம். நீங்கள் பயபக்தி உள்ளவர்களா இருக்கணும்னு வேதம் விரும்புது. ஆனா நான் இருக்கிறதா உணர்வில்லாத இருதயம். இப்போ உங்களுக்கு நம்மளுமே ஒரு 90% அப்படித்தான் இருக்கிறோம். என்ன உணர்வு இருக்கு? செய்தி கேட்கிறோம், எல்லாம் நடக்கிறோம். இப்ப அடுத்து நீங்க உங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? ஆக்சுவலா போய்
இன்னொரு ஒரு வாரம் ஆகட்டும், இந்த செய்தி எல்லாம் போட்டு முடிஞ்சிட்டோம். அடுத்த வாரத்துல நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? திருப்பி அதே தான். ஊர் பக்கத்துல ரப்பர் தோட்டம் வாங்கணும், ஒரு வீடை கட்டிடணும், சாக்கத்துக்குள்ள ஒரு வீடை பார்த்தணும், பிள்ளை அங்க படிக்க வச்சிடணும், கடனை உடனே வாங்கியாவது பிள்ளை இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கிடணும். அதானே இருக்கு எண்ணம். உங்களுக்கு என்னைக்காவது பிள்ளைய பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணம் இருந்துச்சா? பிள்ளைய பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணம் இல்லாத ஆவிக்குரிய கூட்டம் இப்பதான் இருக்குது. என்னங்க அப்படி சொல்றீங்க? அப்படி இருந்தா நீங்க உங்க ஆலயத்துக்கு வர நாள உங்க பிள்ளைய எங்க அனுப்ப மாட்டீங்க? டியூஷனுக்கு அனுப்ப மாட்டீங்க தானே? உங்க பிள்ளைய கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. உங்க பிள்ளைக்கு வந்து அட்மிட் பண்ணுங்க, இன்னைக்குள்ள இந்த இன்ஜெக்ஷன் போடணும், ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க. நீங்க சொல்வீங்களா? நீ டியூஷன் போ, முதல்ல முடிச்சுடு, நான் சாயங்காலமா உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்வீங்க? அப்ப மட்டும் தூக்கிட்டு ஓடுறீங்க இல்ல? உங்க பிள்ளையோட சரீரத்தை காப்பாற்றும் போது உங்களுக்கு படிப்பு அவசியப்படல, எதுவும் அவசியப்படல, அது உயிரை காப்பாற்றணுங்கிற வேகம் இருக்குல்ல. அதை விட சீரியஸான இடத்துல உலகம் இருக்கு இன்னைக்கு. வருகைக்கான காரியங்கள் நான் திருப்பி சொல்றேன். வருக வருது சொல்றது உங்களுக்கு கேட்டு 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 ரொம்ப கேஷுவல் ஆகிட்டே இருக்குது. அதுதான் உணர்வில்லாத இருதயத்துக்குள்ள வரீங்க நீங்க. இப்படிதான் சொல்றாரு, சடுதியா ஒரு நாள் வந்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் நடக்காது. அதுக்கப்புறம் போய் கதவை தட்டாலும் திறக்காது, அழுதாலும் திறக்காது. இப்ப யோசிச்சு பாருங்க, 100 வருஷம் வேலையை கட்டுறா நோவா. கட்டும் போது அன்னைக்கு அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பேசியிருப்பாங்க நோவாவை? சும்மா உட்காந்து வேலை வெட்டி இல்லாம உலகம் அழிய போதுங்கிறான், அந்த வேலை சொல்றான். அதை விட்டுட்டு அவனும் கெடுத்து அவன் பிள்ளைகளையும் கெடுத்து எல்லாம் சேர்ந்து வேலையை கட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. போகும்போது வரும்போது என்ன சொல்லிருப்பாங்க? ஏன்டா நீ தான் கெடுத்த, உன் பிள்ளைகளையும் கெடுத்துட்டியா? அப்படிதானே கேட்டிருப்பான். உன் பிள்ளைகளையும் கெடுத்துட்டியா? அவனும் உட்காந்து வேலையை தான் கட்டிட்டு இருக்கானா? பசங்களை பார்த்து கேட்டிருப்பாங்க. அன்னைக்குள்ள வாலிப பசங்க அந்த பசங்களை பார்த்து என்ன கேட்டிருப்பான்? ஏன்னா உங்க அப்பா தான் சொல்றாரு, உனக்கு அறிவு இல்லையா? என்னடா அவ்வளவு பெரிய காயின் கோட்டை கட்டி எத்தனை பேர் போய் பாடுறா, உள்ளுக்குள்ள பாடுறா, நாதஸ்வரமோ அதுவும் வாசி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சு போய் பாரு. அங்குள்ள வசனம் சொல்லுது, மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. அவங்க போய் அப்படி நடக்குது, உலகத்தை பார்க்காம விட்டுட்டு உங்க அப்பா கூட உட்காந்து பேழையை கட்டிட்டு இருக்கிறிய. இதுதான் அன்னைக்கு இருந்திருக்கும் கேள்வி. இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு அதான் பிரச்சனை. இன்னைக்கு நமக்கும் அதான் பிரச்சனை. இப்ப நம்ம பசங்களை நோவா பேழைக்குள்ள பேழையை வச்சு கட்ட யூஸ் பண்ண மாதிரி உங்களால இன்னைக்கு கட்ட முடியுதா? ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அவங்க பசங்களை யூஸ் பண்ண முடியுதா? ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் உங்கள் பிள்ளைகளை யூஸ் பண்ண முடியுதா? ஆவிக்குரியவர்கள் நீங்கள் ஸ்பிரிச்சுவலா உங்க பிள்ளை யூஸ் பண்றீங்களா? முதல்ல நீங்களே பேழையை கட்டாத குரூப். அவன் தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பேழையை உண்டு பண்ணினான். இன்னைக்கு நீங்க ஸ்பிரிச்சுவலி உங்களுடைய பேழையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி டு மீட் தி சேவியர்? அதான் கேள்வி. நீங்கள் இன்னும் ரெடி ஆகல. உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது என்ன? வாரத்துக்கு ஒரு நாள் வந்துடும், செய்ய வேண்டிய கடமைகள் கொஞ்சம் இருக்கு, அதை செஞ்சு முடிச்சிடணும், வீட்டுக்கு போயிடணும், அவ்வளவுதான். அத்தோட 6 நாள் ஓடுறீங்க. கேட்டா நீங்கள் அறிவாளி என்கிறீர்கள். இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறவனை முட்டாள் என்கிறீர்கள். திருப்பியும் சொல்றேன், ஒரு நாள் வரும், நீங்கள் அத்தனை பேரும் ரெக்ரெட் பண்ற காலம் ஒன்று வரும். சொல்லப்பட்டதை இழந்து விட்டோமே என்று நீங்கள் வருத்தப்படுகிற காலம் ஒன்று வரும். உலகத்தான் உணராது இருக்கிறான நியாயம். அவன் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு அங்க பேச்சே இடம் வாங்குறது, கார் வாங்குறது, லேண்ட் வாங்குறது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, இதை தவிர வேற ஒண்ணுமே இல்ல அவனுக்கு. மிஞ்சி போச்சுன்னா சாப்பாடு. ஆனால் நமக்கு அதல்ல. நாம் மேலான ஒரு இடத்துக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற நமக்கே முதல்ல உணர்வு இல்ல. எடுத்து பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலி ஆயத்தப்படுறோம். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. எழுந்திருக்கும் போது 5 நிமிஷம் ஜெபம் பண்ணியாச்சுன்னா வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஸ்பிரிச்சுவலி we are okay. கேட்டா சொல்லுவான், அவங்க ஃபேமிலில அது கூட பண்றது இல்ல, நாங்க எவ்வளவோ பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றாரு, இது நீங்க அதான் திருப்பி நாங்க சொல்ற ஒரு வார்த்தை, we are all religious people மாறிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப மதவாதிகள். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது மத மக்கள் அல்ல, கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஆவிக்குரியவர்கள், ஆன்மீகவாதிகள். உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த தாட் வரணும், ஒரு ஆயத்தம் இருந்துட்டே இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, கடைசி பிளைட் இங்க இருந்து போகுது, இல்ல மொத்தமும் எரிய போகுது, கடைசி பிளைட் ஒன்னு இருக்கு. அந்த பிளைட்டை பிடிக்க எப்படி போவீங்க? நீங்க மொத்தம் அடுத்த ஸ்டெப் எப்படியாவது ரீச் ஆகணும்னு போவீங்க தானே? நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்களா? பரவாயில்ல விடு பாத்துக்கலாம், அதெல்லாம் சும்மா சொல்றாங்க, இன்னொரு பிளைட் கண்டிப்பா வரும், அப்படியா சொல்லுவோம். ஒரு ட்ரெயின் பிடிக்கும்போது, பிளைட் பிடிக்கும்போது இருக்கக்கூடியதான அந்த உணர்வு, வேகம் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லையே. யோசிச்சு பாருங்க, அவன் பயபக்தி உள்ளவன் ஆயிட்டான், பயம் வந்துருச்சு அவனுக்கு, ஐயோ உலகம் அழிய போகுது. அந்த விஷனை அப்படியே பசங்களுக்குள்ளேயும் கொண்டு போயிட்டான். அவர்களும் பயபக்தி உள்ளவர்களாய் மாறிட்டாங்க, உட்கார்ந்து வேலையை கட்டுறாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்களுக்கு பயபக்தி இல்லை. இன்னைக்கு பயபக்தி எதுக்காக இருக்கு தெரியுமா? உங்களுக்கு ஃபியூச்சருக்காக இருக்குது. உங்க பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். நமக்கு எது முக்கியம்? எவ்வளவு அழகா திருப்பி விட்டான் பாருங்க. நோவாக்கு பிள்ளை இல்லையா? ஏனோக்கு பிள்ளை இல்லையா? அத்தனை பேருக்கு பிள்ளை இருந்துச்சு, எல்லாரும் பிள்ளை குட்டிகளோட தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஸ்பிரிச்சுவல் காரியங்களை கரெக்டா இருந்தாங்கல்ல, ரெடி ஆகிட்டே இருந்தாங்கல்ல. இன்னைக்கு ஆண்டவர் புறப்பட சொல்ற, அன்னைக்கு ராத்திரி புறப்பட, இமிடியேட், உடனே அவன் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, கையில இருக்கிற மாவு மட்டும் எடுத்துக்கிட்டார். அந்த மாவு என்ன வந்துச்சு? 11 மாசத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் மாவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனால் 40 வருஷம் போஷிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருந்தார். யாக்கோபு தான் சொன்னார் கோலும் கையுமா வந்தேன்னு. ஆனா ஒரு நாளும் மோசே சொல்ல கோலும் கையுமா வந்தேன். ஆனா உண்மையிலேயே மோசே கோலும் கையுமா தான் வந்தார். ஒண்ணும் இல்ல, 40 வருஷம் கர்த்தர் போஷித்தார். அந்த தேவன் தான் உங்களையும் சொல்றார், ரெடியா இரு, எப்ப வேணாலும் கிளம்ப சொல்லுவேன், எப்ப வேணாலும் இங்க இருந்து புறப்பட வேண்டி இருக்கும். நீங்க புறப்படுற இப்ப எப்படி ஆயி போச்சுன்னா, நீங்க புறப்படவே மாட்டீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு.
இன்னைக்கு சொல்லி பாருங்க, கூட வரதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறோம்? நான் ஸ்பிரிச்சுவலி சொல்றேன். தேவன் இன்னைக்கு கிளம்பு அப்படின்னா கிளம்ப முடியுமா? கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கன்ஃபார்மா ஒரு பெரிய கூட்டம் வராது. திடீர்னு சொல்லிட்டாரு அந்த அம்மாட்ட, யாரு தூதன் வந்து சொல்லிட்டாரு லோத்துவின் மனைவி கிட்ட, கிளம்பு அப்படின்னு. அந்த அம்மா கடைசி வரைக்கும் கிளம்பல பாருங்க. கிளம்புறதுக்கு வாய்ப்பு ஆண்டவர் சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன காரணம்? உடனே இந்த பூமியை விடு அப்படின்னா விடுறதுக்கு யாருக்கும் இன்னைக்கு எண்ணம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் வித்து தரித்திரட்ட குடுறா, கொடுத்துட்டு சிலுவை எடுத்துக்கிட்டு வா. அவன் துக்கத்தோடு கூட போய் விட்டான். ஆனா பணக்கார வாலிபன் துக்கத்தோட போயிட்டான். ஆனா இன்னொரு பணக்காரர் இருக்கான் சகையுன்னு, அவன் சொன்னா எல்லாத்தையும் பாதியை வித்து தரித்திரத்துக்கு கொடுத்துறேன், யாருக்காவது கொடுக்க வேண்டியதா 4 மடங்கா கொடுத்துறேன். கர்த்தர் சொன்னாரு, என்னடா நான் சொல்லாமே ரெடி ஆயிட்டு நீ. இன்னைக்கு ஒரு கூட்டம் அதற்கு தயாராக இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் என்னிடத்தில் இருக்கிறவைகள் அல்ல, என் வீட்டுக்கு வருகிற இயேசு எனக்கு முக்கியம். அதற்காக நான் எல்லாவற்றையும் இழக்க நான் தயாராக இருக்கிறேன். அட் எனி டைம் காட் கூட கூப்பிடும் போது நான் போவேன் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் பேழையை கட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இனி சொல்ல முடியுமா உங்களால? சும்மா கர்த்தர் டெஸ்ட் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு கொடுக்க முடியாது. பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு இயேசு என்னை ஒரு விஷயத்தை விடு என்றால் விடுவதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னா, அப்படி நான் விடுறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னா பயபக்தி உள்ளவனா மாறிட்டேன்னு அர்த்தம். எனக்கு அதை விட அது பெருசா படுது, இது எனக்கு பெருசா படல. ஊழியத்துக்கு வான்னு ஆண்டவர் சொல்றாரு, உங்களால வேலையை விட முடியுதா? பஹ்ரைனுக்கு வான்னும் போது ஒரு தடவை கூட கேட்காம ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. கர்த்தர் வாய்ப்பு கொடுத்திருக்காரு, எல்லா வாசலும் திறந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பஹ்ரைனை விட்டுட்டு ஊழியத்துக்கு போகும்போது எத்தனை தடவை ஜெபம் பண்றீங்க? ஒரு தடவைக்கு 10 தடவை. இருக்கிற தீர்க்கதரிசிகிட்ட எல்லாம் கேட்கறது, ஆண்டவர் என்கிட்ட போன்னு சொல்ற மாதிரி இருக்குது, போவாதன்னு சொல்ற மாதிரி இருக்குது, எது உண்மை? ஏன் உங்களுக்கு அந்த சந்தேகம் வருது? ஏன்னா உங்களுக்கு இதை விட்டுட்டு போறதுக்கு மனம் இல்லை, அவ்வளவுதான். இப்ப யோசிச்சு பாருங்க, எனக்கு இதை விட மேலான ஒரு வேலை கிடைக்குதுன்னா கூப்பிடுறாங்கன்னா உடனே விட்டுட்டு போயிடுறோமா இல்லையா? இதை விட ஒரு 1000 மடங்கு சம்பளம் அதிகம் கிடைக்குது. நீங்க யோசிச்சீங்களா? கர்த்தர் வாசல் திறந்திருக்கிறார் சொன்னீங்க தானே? ஏன் ஊழியத்துக்கு சொல்லும் போது அது வரமாட்டேங்குது, கர்த்தர் வாசல் திறந்திருக்கிறாருன்னு? ஏன்னா எனக்கு இதை விட அது பெருசா தெரியுது. எப்போ எனக்கு வருகையை விட இதெல்லாம் சின்னதா தெரியுதோ அப்பதான் நான் பயபக்தி உள்ளவனாய் மாறுவேன். எதுக்காகவும் இயேசுக்காக நான் எப்ப விடணும்ன்ற இடத்துக்கு வரையணும், விட்டுட்டு வேணா வந்துட்டே இருக்கணும். ஏன் நான் இதை விட மேலான இடத்துக்கு போக போகிறேன், இதை விட சந்தோஷமான இடத்துக்கு போக போறேன். கேட்கறீங்க, எத்தனை பேர் செய்ய போறீங்கன்னு தெரியாது. ஆனா சொல்ல வேண்டியது உண்மை. நீங்கள் பேழையை கட்டுகிறீர்கள் என்று சொன்னால், பேழைக்குள் போய் தப்பிக்க போகிறீர்கள் என்று சொன்னால், 2வது இந்த சுபாவம் உங்களுக்கு இருக்கிறதாய் காணப்பட வேண்டும். 3வது மிக முக்கியமானது, வாசிங்கள் அதே வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். 3வது என்ன செய்யறான்? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காகத்தான் அவன் பேழையை உண்டு பண்ணினான். இதுல ஒரு பெரிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் 2 உள்ளது உங்களுடைய பர்சனல், 2 உள்ளது உங்க பர்சனல், இது 3வது உங்க ஃபேமிலி. இதுல மிக முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, காடோடைய விஷன் உங்களுக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்லும் போது, நோவா கிட்ட சொல்லும் போது, ஆதியாகமத்துல 6ஆம் அதிகாரம் 17வது வசனம், வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னுடனே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு. அடுத்து அப்படியே சொல்றாரு, பறவைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காடோடைய விஷன் ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துக்களையும் என்ன பண்ணணும், பேரா உள்ள கொண்டு வரணும்னு சொல்றாரு. எல்லாம் கொண்டு வா, அத்தனையும் பேர். அதுவும் வசனம் பைபிள் சொல்லுது, அதெல்லாம் வரும்னு சொல்லிட்டாரு. இப்ப காடோடைய விஷன் ரொம்ப பெருசு, காட்ஸ் விஷன். ஆனால் வசனம் சொல்லுது, நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா காடோடைய விஷன் உலகத்தையே காப்பாத்துறதா இருந்தாலும் கூட, நோவாவுடைய ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் யாருக்காக இருந்துச்சு? ஃபேமிலியை கொண்டு போய் உள்ள வச்சிடணும். அத்தனை மிருகமும் உள்ள வரட்டும் ஆண்டவரே, எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி உள்ள வைக்கிற ஆண்டவரே, நீங்க சொன்னது எல்லாபடி நான் செஞ்சிடறேன் ஆண்டவரே. ஆனா எல்லாத்த விட முக்கியம் என்ன தெரியுமா? இந்த பேழையில எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு இடம் இருக்கணும். நாங்கள் அதற்கு இந்த முழு பேழையை செய்யும் போது அவன் மைண்ட் என்னவா இருந்துச்சான்? ஆண்டவருடைய மைண்ட் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் காப்பாத்துறது. நோவாவுடைய மைண்ட் என்னவா இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உலகம் அழிய போது, ஜலப்பிரளயம் வரப்போது, நிச்சயம் நடக்க போது. விசுவாசத்தினாலே அவன் எல்லாத்தையும் விசுவாசித்தான். ஆனா இதுல எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாத்திரணும்னு பேழை செஞ்சிருக்கான். காடோடைய விஷன் உலகம் மிக பெருசு, காட்ஸ் விஷன். ஆனால் வேர்ல்டு விஷன் சொல்லுவாங்க. ஆனால் நோவாவுடைய பிரெஃபரன்ஸ் எதுக்கு இருந்துச்சு? ஃபேமிலி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கொடுத்துருங்க, உள்ள இடத்தை கொண்டாந்துருங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குதா, என் குடும்பம் பரலோகத்துக்குள்ளே வந்துரும்னு? என் கணவன் வந்துருவாரு, மனைவி வந்துருவாங்க, என் பிள்ளைகள் வந்துருவாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குதா? இன்னைக்கு பல நேரங்களிலே கர்த்தர் சொல்ற ஊழியத்தை செய்யும் போது பிள்ளைங்கிட்ட நம்ம கெட்ட பேர் வாங்குறது வேற விஷயம். இப்போ ஆபிரகாம் ஈசாக்க கூட்டிட்டு போய் பலி கொடுக்க போறாரு, கத்திய வாங்குறாரு. ஈசாக்கு ஆபிரகாம் இப்ப எப்படி தெரிவாரு இல்லையா? ஈசா கிட்ட அவங்க அப்பா சொல்றாரு. இல்ல ஒரு பெரிய ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சொல்றாரு, மறுநாள் காலையில ஆபிரகாம் எழுந்துன்னு இருக்கும். ஆபிரகாம் மறுநாளே கிளம்பிட்டாரு.
அதுவும் எப்படி அதிகாலையில் கிளம்பினான் இருக்கும். காலங்காத்தால எழுப்புறான் ஈசாக்க, வா போவோம், எங்க ஒரு இடத்துக்கு போவோம், வா. எவ்வளவு அழகா வந்திருப்பான் ஈசாக்கு. அப்பா கூட போறோம். பிள்ளைகளுக்கு அப்பா கூட போறனால ஒரு ஜாலி தானே. அப்பா கூட போனா அதை வாங்கி கொடுப்பாரு, இதை வாங்கி கொடுப்பாரு. இப்படியே போனா 3 நாள் போறாங்க. ஈசாக்கு பார்த்துனே இருக்கிறான். இந்த நாள் எங்க கூட்டு போறான் நம்மளுக்கு தெரியலையே. 3 நாளா போதே. அப்புறம் ஒரு இடத்துல போய் சொல்றான், நீங்க இங்கே இருங்கன்னு வேலைக்காரங்க விட்டு தனியா கூட்டு போறான். இப்ப ஈசாக்கு நினைச்சிருமா, ஓ நமக்கு தனி ஸ்பெஷலா கொடுக்குறாங்க போல, அங்க போய் ஏதோ நடக்க போது போலன்னு போனா கைய காலை கட்டி மல்லாக்கப்படுத்த வச்சு கத்திய வாங்குறான். எப்படி இருக்கும் பாருங்க ஈசாக்கு. நீங்க ஈசாக்கு வியூல பாருங்க, நீங்க ஆபிரகாம் வியூல நீதிமான் தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார், விசுவாசித்தார், அதுல எந்த மாற்றுக்கிறது இல்ல. ஈசாக்குடைய வியூ எப்படி இருக்கு? இதுக்கு தான் இத்தனை நாள் கூட்டு வந்தியா நீ? கட்டி போட்டு கத்திய வாங்க. நான் அப்பயே கேட்டலப்பா, நான் பலிக்கு என்ன பண்றது, நீ தான் சொல்லவே இல்லை என்கிட்ட, கர்த்தர் பார்த்துக் கொள்வாருன்னு. இப்ப எப்படி இருக்கும்? எங்க அப்பா ஒரு கொலைகாரன், தூக்கிட்டான் கத்திய பாருங்க அப்படின்னு. இப்ப இஸ்மாவேலை கூப்பிட்டு சொல்றாரு காலையில, ஆகார் இந்த துருத்தி தண்ணீர் எடுத்துக்கோ. இந்த இஸ்மாவேலையும் கூப்பிட்டு, இஸ்மாவேல் சாதாரண சின்ன பையன் எல்லாம் கிடையாது. மினிமம் அவனுக்கு அப்ப 13 வயசுக்கு மேல, மினிமம் 13 வயசுக்கு மேல டீனேஜ் பையன். அவனை கூப்பிட்டு சொல்றாரு, இவனை கூப்பிட்டு போ, நீ கிளம்பி போயிரு, எங்க போ, எங்கேயாவது போ, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இஸ்மாவேல் என்ன நினைச்சிருப்பான்? எங்க அப்பா என்ன 13-14 வருஷமா நல்லா தான் வச்சிருந்தாரு, எனக்கு தம்பி பிறந்தோன்னு எங்க அப்பா என்ன வெட்டி விட்டாரு, என்னையும் எங்க அம்மாவையும். நாங்க எகிப்துல அந்த வனாந்தரத்துல, பெயர்சபா வனாந்தரத்துல அலைஞ்சு திரிஞ்சோம். எங்க அம்மாவுக்கு என்ன காப்பாத்த வழி தெரியல, சாவர நிலைமைக்கு வந்துட்டேன். எங்க அம்மா கொண்டு ஒரு இடத்துல போட்டு ஒரு இடத்துல அழுதுட்டு கிடந்தாங்க. எங்க அப்பா எனக்கு ஒண்ணுத்தையும் கொடுக்கல, ஒரே ஒரு துருத்தி தண்ணீரை மட்டும் வச்சு விட்டான். இப்போ இஸ்மாவேலோட வியூல ஆபிரகாம் யாரு? இது ரெண்டுமே ஆபிரகாம் யார் சொல்லி பண்ணாரு? ஆகார அனுப்ப சொன்னது யார் தான்? ஆண்டவர் தான். ஈசாக்க பலி கட்டது யார் தான்? சில நேரத்தில் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது உங்கள் பிள்ளைங்கிட்ட கெட்ட பேர் வாங்குறது வேற. சில ஆட்கள் இருக்கிறாங்க, இவங்க குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. உலக பிரகாரமாக நாம் முதல்ல எதை கவனிக்கணும்? பிள்ளைகளை கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. இது உலகமா, நீங்க ஸ்பிரிச்சுவலி எடுத்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய வேலையை கட்ட வேண்டும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னதான், நோவாக்குள்ள ஒரு விஷன் வந்துச்சுல்ல, அந்த விஷனை கொண்டு போய் யாருக்குள்ள நுழைக்கிறான்? பிள்ளைகளுக்குள்ள நுழைக்கிறான். 3 பசங்க, வாலிப பசங்களுக்குள்ள நுழைக்கிறான். ஏலியோட விஷனை யாருக்குள்ள நுழைக்க முடியல? பிள்ளைகளுக்குள்ள நுழைக்க முடியல. ஏலி விஷன் இல்லாதவனான்னு கேட்காதீங்க. ஏலி சாமுவேலை ஒழுங்கா தான் வளர்த்திருந்தான். சாமுவேலை வளர்த்தது யாரு? ஏலி தானே. ஆனா யாரை தான் தப்பா வளர்த்துட்டான்? பிள்ளைகளை தப்பா வளர்த்துட்டான். போதனை ஒரே மாதிரி தான் கொடுத்தான். ஆனா சாமுவேலுக்கு கொடுத்தது வேற, பசங்களுக்கு சொன்னது வேற. ஏலியோட விஷன் யாருக்குள்ள போல? ஏனோக்குடைய விஷன் மெத்துசுலாக்குள்ள போகல. மோசேயோட விஷன் அவனுடைய சந்ததிக்குள்ள போகல. பினகாசோட விஷன் அவங்க சந்ததிக்குள்ள போகல. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய விஷன் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள போதா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைக்கு போகுது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான மேன்மை உங்க பிள்ளைகளுக்கு போகுது. ஆனால் கர்த்தர் கொடுத்ததான விசுவாசம் உங்க பிள்ளைகளுக்குள்ள போயிருக்குதா? நீங்க அதை கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதனால நீங்க உங்க பிள்ளையை நீங்க மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, உங்க பிள்ளைகள் கட்டல. உங்க பிள்ளைகளுக்கு அது வந்து சேரவே இல்லை. அந்த விஷன் அதை கொண்டு போய் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்ல. பிள்ளைகளுக்கு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? போன் எடுத்த உடனே சாப்பிட்டியான்னு கேட்கணும், கரெக்ட் தானே? ஜோமனியான்னு கேட்டோமா? வைக்கிறதுக்குள்ளேயாவது ஒரு தடவை ஜோமனியான்னு கேட்கணும்ல. வைக்கிறதுக்குள்ளேயே ஒரு தடவையாவது பைபிள் வாசியான்னு கேட்கணும்ல. நம்ம கேட்கறதுல என்ன? சாப்பிட்டியா? டியூஷன் போனியா? ஸ்கூல் போனியா? ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க? எவ்வளவு மார்க் எடுத்த? டேய், நான் உனக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ நல்லபடியா அங்க படிச்சாதான். அவன் படிச்சிருவான். ஒரு நாள் வரும், ஐயா காலேஜ்ல நல்ல மார்க் தான் எடுத்திருக்கான், சேர்க்க சரியில்லை சார், அவன் பண்றதெல்லாம் பண்ண முடியல, கேட்க முடியல, உங்க பையனை கொஞ்சம் கண்டிப்பா வச்சுக்கோங்க. அப்பாவுக்கு குத்துது. ஆண்டவரை கொடுக்காம எல்லாத்தையும் கொடுத்துட்டிய. நான் சொல்றேன், எல்லாத்தையும் கொடுங்க, வேணாம் சொல்லல, முதல்ல ஆண்டவர் கொடுத்துருங்க. ஒருவேளை வேற எது இல்லாவிட்டாலும் ஆண்டவர் பிள்ளைகளை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், விஷன், தரிசனம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே போகவில்லை. இன்னைக்கு அப்பா விசுவாசத்துல ஊழியத்தை கட்டிடுறாரு, எழுப்பிடுறாரு. பசங்க விசுவாசத்துல ஊழியத்தை நடத்துறானா? இல்ல, அப்பா வச்சிருக்கிற சொத்தை வச்சு நடத்திட்டு இருக்கான். அப்பா வச்சிருக்கிற ஆத்மாக்களை வச்சு நடத்திட்டு இருக்கான். இவனுக்கு சொத்தோட வேல்யூ தெரியுது, ஆத்மாவோட வேல்யூ தெரியல. அப்பாவுக்கு சொத்தோட வேல்யூ தெரியாது, ஆனா ஆத்மா வேல்யூ தெரியும். ஏன்னா அவர் நடந்து திரிஞ்சு ஆத்மாக்களை கொண்டாந்தாரு. லேண்டுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் ஆத்மா கொடுக்க காரணம் என்னன்னா, அப்பா கிட்ட இருந்த ஆசீர்வாதம் இவனுக்கு வந்துருச்சு, அப்பா கிட்ட இருந்த விஷன் இவனுக்கு வரல. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. ஆவிக்குரிய வாழ்க்கையில அதான் நடந்துட்டு இருக்குது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல சாப்பாடு கொடுங்க, எனர்ஜி பார்த்து கொடுக்குறாங்க, கலோரி பார்த்து கொடுக்குறாங்க, ஃபைபர் பார்த்து கொடுக்குறாங்க, ஃபேட் பார்த்து கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவரை கொடுக்க மாட்டாங்க. என்னங்க ஆண்டவரை கொடுக்கல? நாங்கள் சர்ச்சுக்கு கூட்டு வரதானே. சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட், நீங்கள் கர்த்தரோடு கூட ஒரு அனுபவம் பெற்றீர்கள்ல. உங்களை கர்த்தர் எப்படி ரட்சித்தாரு, எப்படி வேறு விரிச்சாரு, எப்படி கஷ்டத்திலிருந்து மேல தூக்கிட்டு வந்தாரு, எப்படி தரித்திரத்தை உயர்த்தி வச்சாரு, அந்த அனுபவத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் இருக்கிறதுலே வேல்யூபிள் பாடம். நீங்க கொடுக்கிற பணம் ஒளிஞ்சு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் நீங்கள் அடைந்த அனுபவம் இருக்குல்ல, அது அவனை உருவாக்கிடும் விசுவாசத்துல. எங்க அப்பா ஒண்ணும் இல்லாம இருந்தாரு, எங்க அம்மா கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க ஹாஸ்பிட்டல்ல, ஆனா இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர்.
ஏன்னா அதோட காலத்துல எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்க குடும்பத்துக்கு கொடுத்தாரு. இந்த சூழ்நிலையில இருந்த எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மேன்மையை அதை விட குறைவா இருந்தாலும் எங்க குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அதுதான் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சொத்து. இன்னைக்கு அதை கொடுக்க மாட்டேங்கிற, அதான் பேழையை உண்டு பண்ணுதல். ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லாம் ஆசை இருக்குது. இல்ல அமெரிக்கால படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இந்தியால அப்படி பண்ணணும், இப்படி பண்ணட்டும், யாரும் வேணும்னு சொல்லல. பட் ஸ்பிரிச்சுவலா கட்டி இருக்கிறீங்களா உங்க பிள்ளைய? அதான் கேள்வி. பேழையை உண்டு பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நோவா பண்ணுவாரு. அதுல ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்டா ஒண்ணு செய்வார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. ஃபர்ஸ்ட் வேர்டு பேழையை உண்டு பண்ணும் போதே கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை என்னது? உள்ளும் புறமுமாக கீழ்பூசி. கீழ்னா ஆயில். நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல, இந்த என்ன சொல்லுவாங்க, அதை நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அதுக்கு தார்ல இருந்து கரைச்சா மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு, கிரீஸ்ம்பாங்க. அந்த மாதிரி ஆயில்ல செய்யறது. உள்ளும் புறமுமாக என்ன செய்ய? கீழ்பூசி. ஏன் உள்ளும் புறமுமாக பர்டிகுலரா சொல்றாரு? வேலையை எப்படி எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் பின்னாடி தான் வருது. எத்தனை முழம் இருக்கணும், என்ன இருக்கணும், அதெல்லாம் பின்னாடி தான் வருது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அறைகளை உண்டு பண்ணி அதுக்கு என்ன செய்ய? இது ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மாடல் தான் இது. இங்க 3 அறை இருக்கும், ஆசாரிப்பு கூடாரத்துல 3 பகுதி இருக்கும். அதுல ஒரு பகுதியில மிருகங்கள் இருக்கும், அங்க ஒரு பகுதியில பலி செலுத்தப்படும், இங்க ஒரு பகுதியில சாப்பாடு செலுத்த சொன்னாரு, அங்க ஒரு பகுதியில சமூகத்து அப்பம் இருக்கும், இதுல ஒரு பகுதியில நோவாவும் குடும்பத்தாரும் இருப்பாங்க, அதுல பிரதான ஆசாரியன் இருப்பான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. இது ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய இன்னொரு மாடல். இதுல வெரி இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஆண்டவர் சொல்வாரு எல்லாத்தையும் பொன் தகட்டால் மூடும் பாருங்க. இங்க சொல்றாரு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிரு? உள்ளும் புறமும். ரெண்டுமே அபிஷேகத்தை குறிக்குது. ரெண்டுமே பரிசுத்த ஆவியானவர், அபிஷேகம் என்னும் ஆயில். இதுதான் ஆண்டவர் உள்ளும் புறமும். இப்ப ஆண்டவர் சொல்லுவார், உடன்படிக்கை பெட்டியை முழுவதும் பொன் தகட்டால் மூடு. ஒரு மரத்துல செய்யி, ஆனா எதுல மூடு? பொன் தகட்டால் மூடு. அதோட அர்த்தம் என்னன்னா, நம் மாம்சத்தின் மேல பரிசுத்த ஆவியானவர் மூடி இருக்கணும். அங்க சொல்றாரு கோப்பேர் மரத்துல செஞ்சு உள்ளும் புறமும் எதுல மூடு? கீழ் பூசு, ஆயில்ல மூடு. முதல்ல உங்க குடும்பத்தை நீங்கள் எதுல பேழையை காப்பாத்தணும், எதுல நீங்க நடத்தணும்னு கேட்டா பரிசுத்த ஆவிக்குள்ள வச்சு நடத்தணும். பரிசுத்த ஆவிக்குள்ள வச்சு ஆலோசனை கொடுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை எல்லாம் மாம்ச ஆலோசனை. எல்லாம் நீங்க கொடுக்கிற எல்லா ஆலோசனையும் மாம்ச ஆலோசனை. உங்களுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிறவர்களால் நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் பேழை முழுவதும் பாதுகாப்பாக இருக்கும், உங்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும். இன்னைக்கு குடும்பத்துல ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியானவர் உங்க பிள்ளைகள் 13 வயசு ஆகி போச்சு, சபையில் 13 வயசு கூட அவசியமே இல்லை. நான் சொல்லுவேன், உங்க பிள்ளைகளை சபை கூட்டு வந்து பாருங்க. அபிஷேக கூட்டத்தில் இருக்கும்போது சின்ன வயசுலயே கர்த்தர் பிள்ளைகளை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க சின்ன உங்க பிள்ளைகளை அபிஷேக கூட்டத்தில் நடத்துறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியை பத்தி கொடுப்பீங்களா? உங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்படணும், அடுத்து ஞானஸ்நானம் எடுக்கணும், அப்புறமா தான் என்ன பெறணும்? பரிசுத்த அபிஷேகத்தை பெறணும். ஆனால் நீங்கள் சபைக்கு பிள்ளையை கூட்டிட்டு வருகிற காலத்திலேயே உங்க பிள்ளையின் மேல ஒரு கீழை பூசுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் மேல அந்த அபிஷேகத்தை பூசுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம அந்த பரிசுத்தாவியினுடைய பாதுகாப்புல குடும்பம் கிடையாது. அதான் இங்க பிரச்சனை. இங்க என்ன பாதுகாப்புல இருக்குது குடும்பம்? இன்னைக்கு எதிர்காலம் பணத்துல பாதுகாப்பா இருக்கு, நல்ல வேலையில இருக்கு, சேர்த்து வச்சிருக்கிறதான சொத்துக்கள்ல இருக்கு. இதுல தான் குடும்பம் ஸ்டெபிலிட்டியா இருக்குன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்பவும் சொல்றேன், இது எல்லாம் ஒளிந்து போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உங்களையும் என்னையும் கரம் பிடித்த கர்த்தர் விடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர் நம்மை மூடி இருப்பாரானால் எந்த சூழ்நிலையும் காப்பாத்தி கொண்டு வந்துருவார். எல்லாத்தையும் இப்ப பாருங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமும் ஈசாக்குடைய ஆசீர்வாதமும் யாக்கோபுடைய ஆசீர்வாதம் நம்ம பேசுறோம், முற்பிதாக்கள் ஆசீர்வாதம் சொல்றோம். இதை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு வரும்படிக்கு கலாத்தியர்ல சொல்லி இருக்குது. அதனால ஆபிரகாம் தேசத்தை சுதந்தரித்தார், நம்மளும் தேசத்தை சுதந்திரிப்போம். எத்தனை பேர் தேசத்தை சுதந்திரிச்சிருக்கீங்க சொல்லுங்க? நீங்க யாராவது ஆபிரகாம் சுதந்திரிச்ச மாதிரி தேசத்தை சுதந்திரிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் ஆபிரகாம் 4 நாட்டை சுதந்திரிச்சாரு. அவர் கொடுத்த எல்லைகள் அவர் சந்ததியா சுதந்திரிச்சாங்க. நம்ம யாராவது சுதந்திரிச்சிருக்கோமா நாட்டை? நம்மளை பொறுத்த வரைக்கும் 1200 ஸ்கொயர் ஃபீட், மிஞ்சி போச்சுன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட், அதையும் மிஞ்சி போச்சுன்னா ஒரு அரை ஏக்கர் இல்ல 1 ஏக்கர். அப்ப இது எதை குறிக்குது? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு சேர்றதுங்கிறது எதை குறிக்கிறது? வேர்ல்ட்ல உள்ளதை குறிக்குதானா? அது இஸ்ரவேல் இருக்கு, அவரை விட்டுருங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வர்றதுனா எதை குறிக்குது? எதை பத்தி ஆண்டவர் சொல்றாரு? இப்ப ஆபிரகாம் செல்வச்சீமானாக இருந்தார்னு பைபிள் சொல்லுது. அப்படிதானே சொல்லுது? செல்வச்சீமானாக இருந்தார். அப்ப ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தார்? ஈசாக்கு கொடுத்தார்னு வசனம் சொல்லுது. அப்ப ஈசாக்கு என்னவா இருக்கணும்? செல்வச்சீமான தானே இருக்கணும். ஆனா 26ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, ஈசாக்கு வர வர ஐஸ்வர்யம் உள்ளவனா நான் இருக்கு. நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல ஈசாக்கை குறித்து சொல்லும் பொழுது, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். அப்போ இவனுக்கு என்ன வரல? இவன் இப்பதான் என்ன ஆகுறான்? ஐஸ்வர்யன் ஆகுறான். அப்ப ஆபிரகாம் எல்லாம் வந்திருந்தா இவன் என்னவா தான் இருந்திருக்கணும் ஏற்கனவே. அப்ப இவன் இப்பதான் ஐஸ்வர்யன் ஆகிறான்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமுக்கு உள்ளதெல்லாம் அபிமெலேக்கு ஆட்கள் தூத்து போட்டாங்க, எல்லாத்தையும் எல்லாம் போயிருச்சு. சரி, இப்ப ஈசாக்கு இருக்கிறார். ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? யாக்கோபு. இவர் ஐஸ்வர்யன் ஆயிட்டார்ல, அப்ப இந்த ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்?
யாக்கோபு எங்க இருந்தாரு? லாபான் வீட்டுல இருந்தாரு. அங்க எப்படி போனாரு? கோலும் கையுமா. வரும்போது எப்படி வந்தாரு? பெரும் பரிவாரத்தோட, இருபெரும் பரிவாரம் கொண்டாந்தாரு. அப்போ ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாருக்கு வரல? யாக்கோபு வரல. அவன் தனியா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரான். சரி, யாக்கோபின் ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு போச்சு? யோசேப்புக்கு போச்சு. அப்படிதான் வசனம் சொல்லுது. யாக்கோபின் சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்புக்கு போச்சு. யூதா ஜனத்திரளா இருந்தாலும் ராஜ்யபாரம் அவனுக்கு போச்சுன்னு சொல்லுது. அப்போ யாக்கோபுடைய ஆசீர்வாதம் யோசேப்புக்குன்னா, அப்ப யாக்கோபுடைய மொத்த பணமும் யாருக்கு போயிருக்கணும்? யோசேப் எங்க போனாரு? எப்படி இருந்தாரு? ஆனா எகிப்துல அவர் என்னவா மாறினாரு? அப்போ ஆபிரகாமின் பணம் ஈசாக்கு வரல, ஈசாக்கின் பணம் யாக்கோபுக்கு வரல, யாக்கோபின் பணம் யாருக்கு வரல? யோசேப்புக்கு வரல. ஆனா ஆசீர்வாதம் வந்துச்சு. எது வந்துச்சு தெரியுமா? அவங்க மேல வச்ச ஸ்பிரிச்சுவல் பிளஸிங், கர்த்தர் வச்ச அபிஷேகம் 4 தலைமுறையாய் தாண்டி 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 வந்துகிட்டே இருக்குது. இது உங்களுக்கு புரியாம நீங்க திருப்பி திருப்பி ஏதோ உலக ஆசீர்வாதம் கிடைக்கும் போது, உலக ஆசீர்வாதம் கிடைக்கும் போது, நான் சொல்றேன், உங்களை விட உங்கள் பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமா இருப்பாங்க உலகத்துல. ஆனா நீங்க கொடுக்க வேண்டியது உலகத்தின் ஆசீர்வாதத்தை அல்ல, இயேசு கிறிஸ்துவை, அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து பாருங்க. உங்கள்ல இருந்து அப்படியே தொடங்கி அவனை 2 மடங்கு ஆசீர்வதிச்சிருவார் ஆண்டவர். இப்போ அவன் அடுத்து அவங்க பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுத்துட்டானா, அவங்களுடைய உங்க பேரை 4 மடங்கு ஆசீர்வாதத்துக்குள்ள போயிருவான். நீங்க இந்த ஃபார்முலாவே விட்டுறீங்க. பேழையை எதை வச்சு கட்டிட்டே இருக்கிறீங்க? நான் போகும்போது என் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டேன்னா என் பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பாங்க. ஒரே வாரத்துல ஒழிச்சிருவான். இல்ல 4 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அடிச்சு புடிச்சு கோர்ட்ல இருக்கும் எல்லாம். அதான் உண்மை. நிறைய இடத்துல நடக்குது. அப்படி போகணும்னு நான் சொல்லல. உங்க ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு போகட்டும். ஆனா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை பிரெஃபரன்ஸாக கொடுக்கிறீர்கள்? உங்க பேழையை எதை வச்சு கட்டிட்டு இருக்கீங்க? பரிசுத்த ஆவியை வச்சு கட்டுறீங்களா? உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டிருக்கா? உங்க பிள்ளைகள் தேவனால் நடத்தப்படுகிறார்களா? நீங்க சங்கீதத்தை வாசிக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள் ஏதாவது நடத்தப்படுவார்கள்? ஒளிவமர கன்றுகளை போல இருப்பார்கள். நல்ல ஞானம், அபிஷேகம் எல்லாம் இருக்கணும் நம்ம சொல்றோம். ஆனா நீங்க உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு இருந்தா போதும், பணம் இருந்தா போதுங்க இடத்துக்கு வந்துட்டீங்க. உள்ளுக்குள்ள ஆவியானவரே இல்ல. நீங்க விட்டு பாருங்க. உங்ககிட்ட வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் அவன் ஆண்டவருக்குள்ள இருக்கிறான். அப்படி இருக்கு. வெளியே விட்டு பார்த்தா தான் உண்மை தெரியும் என்னன்னு. காரணம் என்ன தெரியுமா? அவன் போகும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உடையவனா அங்க போகல. அவனை அனுப்பும் போதே நம்ம தப்பா அனுப்பிட்டோம். உங்க பிள்ளைகளை அபிஷேகத்தை கொடுத்து அனுப்புங்க. சின்ன பிள்ளையா இருக்குது, சின்ன பிள்ளையாவே இருக்கட்டும், ஆவியானவர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எந்த பிள்ளைகளையும் ஆவியானவர் நிரப்புவார். உங்கள் குடும்பம் கீழ்பூசப்பட்டதான காரியமாக இருக்கணும். இப்ப அடுத்து அதை விட ரொம்ப முக்கியமானது பாருங்க, நாம் பிள்ளைகளுக்குள்ள அந்த விஷனை கொண்டு போனால வேலையை கட் பண்றதுக்கு, அதை தாண்டி அவன் அதை யாருக்குள்ள கொண்டு போனான் தெரியுமா? மருமகள்மார்களுக்கு கொண்டு போனான். இவன் வித்தே கிடையாது. இவங்க எங்க இருந்து வந்தவங்க? இவன் மட்டும்தான் நீதிமான். இவங்க வேற எங்க இருந்தோ வந்திருக்கிறாங்க, கொண்டாந்துருக்கிறாங்க. ஆனா எப்படி இவன் விஷன் அவங்களுக்குள்ள போச்சு? 4 ஃபேமிலி, நோவா, அவன் மனைவி, 3 பசங்க, அவங்க 3. இந்த 4 ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு பேழையை கட்டுது பாருங்களேன். இன்னைக்கு உங்களால முடியுமா? யோசித்து பாருங்க. வாய்ப்பு இருக்குதா? இன்னைக்கு நமக்குள்ள ஒரு வருமானம் இருக்குதா? சொல்லி பாருங்க, சண்டை வந்துடும் உடனே வீட்டுல. அது முடியாது, இது முடியாது. இன்னைக்கு குடும்பம் பேழை கட்டக்கூடிய இடத்தில் இல்லை. இன்னைக்கு குடும்பத்தோட விஷன் எப்படி மருமகள்கிட்ட போகுது, எப்படி கொண்டு போகுது? 100 வருஷம் போயிருக்கு இந்த தரிசனம். நீங்க உங்களால் கொண்டு போக முடியுமான்னு பாருங்க. உங்களுடைய விஷயம் உங்க பிள்ளைகளுக்குள்ள கொண்டு போக முடியுதா? உங்க பிள்ளைகளுடைய விஷயம் உங்க மருமகளுக்குள்ள கொண்டு போக முடியுதா? எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு பேழையை கட்ட முடியும். அத்தனை பேரும் சேர்ந்தாதான் ஒரு சபையை கட்ட முடியும். இன்னைக்கு சபைகளுக்குள்ள ஒருமனம் இல்ல, குடும்பத்துக்குள்ள ஒருமனம் இல்ல. நோவாவால அங்க கொண்டு போக முடிஞ்சிச்சு, ஆனா இங்க முடியல. இன்னைக்கு கடைசி காலத்துல இப்ப சொல்லுங்க, நோவா பேழையை கட்டினானுங்கிறது சாதாரணமான விஷயமே இல்ல. இன்னைக்கு உங்களால முடியாது. இன்னைக்கு நம்மளால சான்ஸே இல்லை. 100க்கு ஒருத்தர். எனக்கு ரொம்ப மதுரையில ஐயா இருக்கிறாங்க, சீனியர் பாஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க அழகா சொல்லுவாங்க, அவங்க மனைவியை கல்யாணம் பண்ணும்போது அவங்க கேட்டாங்களா, மனைவி 7 குழந்தை எனக்கு வேணும், உன்னால முடியுமான்னு கேட்டாங்களாம். கல்யாணம் பண்ணும்போது கேட்டாங்களாம். அவர் கேட்டிருக்கிறாரு. அப்போ அம்மா சொன்னாங்களாம், நான் அவங்கள போய் பார்த்தேன் அம்மாவை. அம்மா சொன்னாங்களாம் ஓகேன்ட்டாங்களாம். முதல்ல அங்கேயே சக்ஸஸ் ஆயிடுச்சு குடும்பம். ஓகேன்னு சொன்னதுல என்ன ஆயிடுச்சு? சக்ஸஸ் ஆயிடுச்சு. 7 பிள்ளைகள், 7 பிள்ளைகளும் ஏதோ ஒரு வகையில் ஊழியத்தில் இருக்கிறார்கள். இன்னைக்கு முடியுமா? இன்னைக்கு நம்ம சொல்றதை நம்ம பிள்ளைகள் ஊழியத்தில் படிக்கிறாங்க. ஊழியத்துக்கு வருவாங்களா? அந்த தரிசனம் வருமா? தகப்பனுடைய தரிசனம் யாருக்குள்ள வருது? பிள்ளைகளுக்குள்ள வருது. இன்னைக்கு எங்க நம்ம தரிசனம் நம்ம பிள்ளைகளுக்குள்ள போகுது? கவனிச்சுக்கொள்ளுங்க. நோவாவுடைய மிக முக்கியமான சக்சஸ், அவன் தனக்குள்ள இருந்த விஷன் முழுவதையும் ஸ்பிரிச்சுவலாக நடத்தி அதை அப்படியே கொண்டு போய் தன் குடும்பத்தாரிடத்தில் கொண்டு போய் கன்வே பண்ணான். அதான் சொன்னேன், அநேக பரிசுத்தவான்கள் இங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. கடைசியாக வாசிங்க, முடிக்கலாம். அதே வசனம் திருப்பி வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து. ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து. உலகத்தை அவன் நியாயம் தீர்த்தான் அர்த்தம் இல்ல. தீர்த்து, ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்துனா என்ன பண்ணானா? உலகத்தை கண்டம் பண்ணானா. இங்கிலீஷ்ல இருக்கு. அவன் என்ன செஞ்சானா? அத்தனை ஜனங்கள். இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, என் குடும்பத்தை நான் கரெக்டா சாட்சியா நிறுத்திட்டேன். இப்ப தைரியமா என்னால என்ன செய்ய முடியுது? உலகத்தை பார்த்து என்ன செய்ய முடியுது?
நியாயம் தீர்க்கல, கண்டிக்க முடியுது. இப்ப அந்த இடத்துல இருக்கு பாருங்க, கண்டம் த வேர்ல்ட் அப்படின்னு இருக்கு ஆங்கிலத்துல. அதோட அர்த்தம் என்னன்னா, அவன் உலகத்தை கண்டிச்சானாமா. 2 பேதுருவின் புஸ்தகம் அந்த வசனம் வாசிங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 நல்ல கவனிங்க. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவானா, நோவா எதை பிரசங்கம் பண்ணிருக்கான்? நீதினா என்னத்த, எப்படி பிரசங்கம் பண்ணிருக்கான்? நீதிய கண்டிச்சு பேசிருக்கான். அந்த அந்த வசனம் இருக்கு பாருங்க, இதுக்கு முன்னாடி நீங்க வாசிச்ச வசனம் எபிரேயர் 11:7. வசனம் சொல்லுது, he condemned the world. தமிழ்ல வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து அப்படின்னு இருக்குது இல்ல. அந்த ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து அப்படிங்கறத நம்ம எப்படி படிச்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம்னா, உலகத்தை அவன் நியாயம் தீர்த்தான் புரிஞ்சுக்கிறோம். அவன் நியாயம் தீர்க்கல. வசனம் அங்க இருக்கு பாருங்க, by which he condemned the world. உலகத்தை என்ன பண்ணானா? கண்டம் பண்ணான், திட்டான், கண்டிக்கிறான். நீங்களா சாவ போறீங்கடான்னு சொல்றான். இந்த தைரியம் அவனுக்கு எப்படி வருது தெரியுமா? அதுக்கு முன்னாடி தன் குடும்பத்தை சாட்சியாக அவன் நிறுத்தினான். நான் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய சாட்சி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு அந்த சாட்சி இருந்தால் தான் என்னால தைரியமா என்ன செய்ய முடியும், அதை சொல்ல முடியும். பாருங்க என்ன சொல்லுவான். பல நேரங்களில் ஊழியக்காரர்கள் எங்க தலை குனிறாங்க தெரியுமா, எங்க அவங்க ஊழியம் ஃபெயிலியர் ஆகுது தெரியுமா? அவங்களுடைய விஷன் அவங்க பிள்ளைகளுக்குள்ள போகாததுனால, பிள்ளைகள் தேவனை விட்டு போகும் பொழுது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை மரியாதை இல்லாம போயிடுது. ஒரே வார்த்தையில பிசாசு ஒழிச்சிடறான். என்ன சொல்றான்? அவர் பசங்களே சரியில்லை, வேலை முடிஞ்சு. அவர் குடும்பமே சரியில்லை, வேலை முடிஞ்சு. அதான் சொல்றேன், நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தை கர்த்தருக்குள் கட்டாமல் நீங்க எத்தனை பேருக்கு என்ன சுவிசேஷம் சொன்னாலும், எப்படி சாட்சியா நீங்க போய் பேசினாலும் எடுபடாது. இன்னைக்கு நாம சரியில்லாம நம்ம மத்தவங்களை போதிக்கிறதுல கண்டிக்கிறதுல ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் குடும்பத்தை நிறுத்துங்கள், அதே நேரத்தில் தைரியமாய் கண்டனம். அந்த கண்டிக்கிற சுபாவம் எங்க வரும் தெரியுமா? நீங்க இங்க சரியா இருக்கிறீங்கிற எண்ணம் வந்தாங்க தானா வந்துருவாது. எல்லா தீர்க்கதரிசிகளும் போய் இயேசபேல் பந்தியில சாப்பிடுறான். எலியாவுக்கு மட்டும் ஏன் அந்த தைரியம் வந்துச்சு தெரியுமா? எலியா யாருக்கும் தெரியாம இயேசபேல் வீட்டுல போய் 7 மணிக்கு மேல சாப்பிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அம்மா உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இல்லம்மா, ஆனா வெளியே வந்து பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த தைரியம் அவருக்கே வராது. தைரியம் என்ன செய்யாது, அவருக்கே வராது. ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு என்ன வந்துடும், உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். உங்க அபிஷேகத்துல தைரியம் எப்ப வரும் தெரியுமா? நான் என் அளவில் இங்க யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது, இயேசு கிறிஸ்து மாதிரி ஒருத்தரும் பர்ஃபெக்ட் கிடையாது. நான் ஃபாலோ பண்ற உபதேசத்தில் நான் பர்ஃபெக்ட்டா இருக்கிறேங்கிற எண்ணம் வந்தா போதும், you will be stand for the witnessing, you will stand for the testimony for the God. அந்த தைரியம் வந்துடும். இன்னைக்கு அந்த தைரியம் ஏன் வரமாட்டேங்குது? பல நேரங்களில் சில பாவங்கள் நமக்கு வெளியே தெரியாததுனால நாம வெளியே கொஞ்சம் அப்படி கௌரவமா அப்படி அலைஞ்சிட்டே இருக்கிறோம். நான் சொல்றேன், அந்த பாவத்தை நீங்க விட்டுருங்க, அந்த பாவத்தை வந்து வெளியே வந்துருங்க. உங்களை அறியாமலேயே ஒரு ஸ்பிரிச்சுவல் தைரியம் உங்களுக்கு வரும். யார் என்ன செய்ய முடியும்? பேசி போவோம், உள்ளதை சொல்லுவோம், சத்தியத்தை சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவன் பேசுனது அதுக்கு மிஞ்சி பாவமா இருக்கும். அவன் பேசுறானா பேசிட்டு போட்டோம், இல்லாததை பேசினா. எனக்கு ஒரு பரிசுத்தவான் சொல்லி கொடுத்தார், நாகர்கோயில்ல ஆசாரி பள்ளத்துல இருக்கிறாரு. ஒரு 73 வயசு ஆச்சு அவருக்கு. அந்த பரிசுத்தவான் சொன்னார், ஒரு தடவை அவரை போய் பார்க்கும்போது, இந்த மாதிரிலாம் பேசுறாங்க பாஸ்டர், சில காரியங்கள்லாம் இல்லாத காரியங்கள்லாம் பேசுறாங்க அப்படின்னும் போது அந்த பரிசுத்தவான் சொன்னாரு, பாஸ்டர் இப்ப நீங்க அந்த விஷயத்தை செஞ்சீங்களா அப்படின்னாரு. இல்ல பாஸ்டர். அப்புறம் எங்க போறீங்க? 2 விஷயம் தான் அப்படின்னாரு. ஒன்னு, செஞ்சிட்டீங்களா? ஒரு வேலை செஞ்சிட்டீங்களா? அதை விட்டு வெளியே வந்துருங்க. மன்னிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, மன்னிப்பு கேட்டு திருப்பி அதை செய்யாதீங்க. ஒரு வேலை செய்யலையா, தைரியமா இருங்க, உங்களுக்காக தேவன் வழக்காடுவார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதான் சத்தியம். இன்னைக்கு நமக்கு அந்த தைரியம் ஏன் வர மாட்டேங்குது நமக்கே தெரியுது. உலகத்தை வெறுக்கணும்னு பேசினா முதல்ல நீங்க வெத்தாதானே உலகத்தை வெறுக்கிறத பத்தி பேச முடியும். நானே உலகத்து மேல ஆசையா இருந்தா இருதயத்தை நிறைவினால் வாய், ஆட்டோமேட்டிக்கா என் வாயில இருந்து வரது அதை பத்தி தானே இருக்கும். நான் உலகத்துல உள்ள காரியங்களை குறித்து நான் வந்து பாவத்தை குறித்து தைரியமா எதிர்க்க முடியுதுன்னா நம்ம பேசணும்னா அப்புறம் பேச முடியும். நானே பாவத்துல விழுகிற போது அந்த சப்ஜெக்ட் நான் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்? நான் அதை பேசும்போது எனக்கு அது குத்தம், அந்த சப்ஜெக்ட் எனக்கு குத்தம். ஏன் நம்மதே இதை செஞ்சுட்டு இருக்கிறோமே, அது எப்படி அப்படின்னு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். மிக முக்கியமாக அந்த பிரசங்கம் எப்பவுமே தைரியமுடையதா இருக்கணும். 2வது, நம்மளை பேசுவதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறது. தைரியமா சுவிசேஷம் சொல்லுங்க. நம்ம கிட்ட இருக்கிற காஸ்பல் இருக்குது, அது விலையேற பெற்றது. இதை என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, கெஞ்சி கூத்தாடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எந்த ஒரு பொருளுமே நல்லா கவனிச்சு பாருங்களேன், ரொம்ப விலையேற பெற்ற பொருளை உங்க வீட்டுக்கு வந்து கெஞ்சி கூத்தாடி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குதுன்னா வந்து வாங்கிட்டு போவாங்க. என்ன கேட்டா நான் சொல்வேன், நல்ல வேல்யூ உள்ள பொருளுக்கு விளம்பரமே வராது. நல்ல வேல்யூ உள்ள பொருளுக்கு என்ன செய்யாது, விளம்பரமே வராது. ஆனா அது எல்லாத்தோட நிறைய வித்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தை விட உங்ககிட்ட இருக்கிற சத்தியம் மேன்மையானது. இதை நீங்க என்ன செய்றீங்க, பயந்து பேசிட்டு இருக்கிறீங்க. ஆரம்பத்துல நோவாவை பத்தி வசனம் சொல்லுது, he condemned the world, உலகத்தை கண்டித்து உணர்த்தினார். கடைசியா பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இதுதான் ஃபைனல். தைரியமா சொல்லுங்க. பிள்ளைங்கிட்ட நீங்க பேசும்பொழுது, சில விஷயத்தை பேசும்பொழுது நீங்கள் அதை செய்யாம இருந்தா தைரியமா பேசுவீங்க.
இல்ல நீங்க செய்யும் போது அடுத்த வார்த்தை பிள்ளை சொல்லும், நீங்க கூட தான் அதை செய்வீங்க. உடனே நீங்க சொல்வீங்க, நானும் நீயும் ஒண்ணா, நான் செஞ்சா நீயும் செய்வியா? பிள்ளை என்ன சொல்லுது, நீ செஞ்சா நான் செய்வேன்னு அர்த்தம் இல்ல, என்ன கண்டிக்கிறியா, நீங்க அதை செய்யாம இருங்க, அவ்வளவுதான். நான் நீங்க சொல்லி இல்ல, உங்களை பார்த்து கத்துக்கிறேன்னு சொல்லுது. அவ்வளவுதான் சுவிசேஷமும். நீ என்ன கண்டிக்கணும்னா முதல்ல நீ அந்த ஸ்தானத்துல என்னவா இருக்கணும், பெர்ஃபெக்ட்டாக இருக்கணும். கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், வாசிங்கள். அதே வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இதான் ஆசீர்வாதம். இவ்வளவு காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இப்ப நோவா என்ன ஆயிடுவான் தெரியுமா? எல்லாம் அழிஞ்சு போச்சு. நியூ வேர்ல்ட், நியூ கவர்னன்ட் வந்துருச்சு. ஆண்டவர் புது பிரமாணத்தை கொண்டு வந்துட்டாரு. இப்போ உலகம் எப்படி இருக்குது? தண்ணியில கழுவப்பட்டு புதுசா இருக்கு. மொத்த உலகத்துக்கும் யார் தான் இப்ப கண்ட்ரோல்? நோவா கிட்ட வந்துச்சு. இவ்வளவு காரியத்தை அவன் செஞ்சு முடிக்கும் போது ஆண்டவர் புதிய காரியத்துக்கு அவனை அதிபதியாய் மாத்தி நிக்க வச்சிட்டார். அந்த ஹேர்ஸ்ன்ற வார்த்தை இருக்குதுல்ல, அவன் சுதந்திரவாளியான இருக்குல்ல, நம்ம லோக்கல் வார்த்தையில சொன்னா வாரிசானான். அது எல்லாத்துக்கும் அவன் தான் என்ன ஆயிட்டான்? வாரிசாயிட்டான். எதுக்கு வாரிசாயிட்டான்? முழு உலகத்துக்கும் வாரிசாயிட்டான். முழு கவர்னன்ட், புதுசா நியாயப்பிரமாணம் வரப்போகுது. ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லுவார், நோவா கிட்ட சொல்லுவாரு, இனி நான் என்ன செய்வேன், சகோதரன் இடத்துக்கு அவன் சகோதர இடத்துல நான் என்ன செய்வேன், பழி வாங்குவேன். பிரமாணம் வருது, இப்பதான் உள்ள லா வருது. இந்த நியூ லாவை யாரை வச்சு கொண்டு வராரு? நோவா வச்சு கொண்டு வராரு. அப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய ஃபர்ஸ்ட் அந்த லாவை யாரை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்றாரு? நோவா வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அப்படின்னா ஆண்டவர் சொல்ற இத்தனை காரியத்தை நீங்கள் செய்யும் போது நம்ம அத்தனை பேருமே இந்த உலகத்துல உடனே உங்களுக்கு சொல்லிடுறாங்க, புதிதான காரியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அதை சொல்லல, இங்கிருந்து புறப்பட்டு புதிய உலகத்துக்கு நம்ம போக போகிறோம், புதிய பிரமாணத்துக்குள்ள போக போறோம். அது நித்திய பிரமாணம். அங்கே மரணம் என்பதில்லை, பாவம் என்பதில்லை, கண்ணீர் இல்லை. அப்படி ஒரு ஆசீர்வாதமான பிரமாணத்தை நாம் சுதந்திரிப்பதற்காகத்தான் இந்த பேழையை இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்ட சொல்றோம். அவர் எதுக்கு நம்மளை இவ்வளவு தூரம் மீட்டெடுத்தார்னா, இதை தாண்டி ஒரு நியூ கவர்னன்ட் வரப்போகுது. இதை தாண்டி நம்ம நியூ வேர்ல்டுக்குள்ள போக போறோம். இதுல இருந்து எல்லாம் புதிதாக்கி நமக்கு ஆண்டவர் தரப்போகிறார். அதுதான் கர்த்தர் நமக்கு நியமிச்சிருக்கிற பரலோகம். அங்கே போவதற்கு தான் இவ்வளத்தையும் ஆண்டவர் செய்ய சொல்றார். முதலாவதாக, நான் இந்த உலகத்தில் வரக்கூடிய நியாய தீர்ப்பு அதை பத்தினதான விஷன் உள்ளவனா இருக்கணும். ரெண்டாவது, அந்த விஷனை பெற்றுக்கொள்றது முக்கியம் இல்ல, அதற்கு நான் பயபக்தி உள்ளவனாக இருக்கணும். எனக்கு கிடைக்கக்கூடிய பிரமாணத்துக்கு நான் என்னவா இருக்கணும்? பயபக்தி உள்ளவனா இருக்கணும். மூணாவது, அந்த பிரமாணத்துக்கு நான் என்னவா இருக்கணும்? பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி. மூணாவது, அதை என் குடும்பத்துக்கு நான் கொண்டு போகணும். நான் மட்டுமல்ல, என் வீட்டாரும் ரட்சிக்கப்படணும். நான்காவது, அதை நான் என்ன செய்யணும்? பரிசுத்தாவில உள்ளும் புறமும் என்ன செய்யணும்? நடத்தணும். ஐந்தாவது, அதை அநேகருக்கு சொல்லணும். ஆறாவது, இந்த அஞ்சையும் நான் செஞ்சா ஆறாவது, கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரத்துக் கொள்வேன். அல்லேலூயா. இதுதான் நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்த விஷன். மனுஷகுமாரன் வரும்போதும் இப்படித்தான் இருக்கும். வேதம் சொல்லுது, நோவா காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும்போதும் நடக்கும். இப்போ நோவா காலத்தில் நடந்த மாதிரி தான் இப்பவும் இருக்கு. ஆனால் நோவா எப்படி அந்த புது வேர்ல்டுக்குள்ள போனானோ, நாமும் புது வேர்ல்டுக்குள்ள போக போகிறோம், ஹெவனுக்குள்ள போக போகிறோம். அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது இவ்வளவும் இருக்கு. அல்லேலூயா.